மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய நாவு இருக்கு பாருங்க, நாவு, அதை சாதாரணமாக நம்ம எடை போடக்கூடாது. இது பயங்கரமாய், குறிப்பாக அபிஷேகம் பெற்றவங்களா நீங்கள், அதில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே செயல்படும். தேவ கிருபையை பெற்றீர்களா? பொய் சொன்ன பல மடங்கு உங்களை அது தாக்கும். தேவன் விரும்பாத வார்த்தைகளை நீங்க பேசினா உங்க வாழ்க்கையை ஒரு வழி ஆக்கிரும். இப்படி எண்ணற்ற பேர்கள் இன்றைக்கு தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களையே உருவ வேதனை படித்துக் கொண்டு வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறார்கள். சர்ச்சுக்கு போனால் விடுதலை வரும்னு நினைக்கிறாங்க, போறாங்க, கொஞ்சம் விடுதலை வந்தது போல இருக்கும். வீட்டுக்கு வரும்போது வாயின் வார்த்தைகளினால் ஐயோ உடைஞ்சி போயிடுறாங்க. ஆகையினால தான் வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.